பெண்கள் ஆண்கள்கிட்ட குறைப்பட்டுக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ற எதையுமே இவர் காது குடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு. நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். அந்த பிரச்சனைய பத்தி அவர்கிட்ட சொல்ல வர்றேன். அவர் கொஞ்சம் கூட அத காது குடுத்து கேட்க மாட்டேங்கிறார். ஆண்கள் ஒன்று கூடுற ஒரு டீ கடையில போய் பாருங்களேன். அங்க அவங்க 1 நிமிஷத்துல 9 டாபிக் பேசுவாங்க. டக்கு டக்கு டக்குன்னு டாபிக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றா. நம்ம எங்க போனாலும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்மள ட்ரீட் பண்றா. திருமணம் நடந்த நாள்ல இருந்தே அவளுக்கு அந்த கணவனை பிடிக்கல. 2 பேருக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை. கணவன் ஒரு கட்டத்துல அவளை அடிக்கக்கூடிய நிலைமைக்கு கூட போறான். அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ முதல்ல நீ செய்ய வேண்டியது என்னன்னா, அவன்கிட்ட நீ பரிவா இருக்கணும், அவன்கிட்ட அன்பா இருக்கணும். அவனுக்கு உன் மேல டவுட்டே வரக்கூடாது. நான் அதே நேரத்துல அவனை விட்டு பிரியவே நான் விரும்பல. நான் என் மேல ரொம்ப பாசமா இருக்கான், என் மேல ரொம்ப பிரியமா நடந்துக்கிறான், எனக்கு தேவையானதெல்லாம் செய்யறான். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நெஞ்சிற்கினியால் தொடரோட 4ஆம் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படிங்கிற புக்ல டாக்டர் ஜான் கிரே நிறைய ஆண்கள் எப்படிப்பட்டவங்க, பெண்கள் எப்படிப்பட்டவங்கிற குணாதிசயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு எப்படி மற்றவங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு வரோம். பெண்கள் ஆண்கள்கிட்ட குறைப்பட்டுக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற எதையுமே இவர் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு. நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன். அந்த பிரச்சனையை பற்றி அவர்கிட்ட சொல்ல வர்றேன். அவர் கொஞ்சம் கூட அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. பேரளவுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு இருக்கிறாரு. என் மேலே அவருக்கு அன்பே இல்லை, என்னை தவிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டுக்கிறாங்க. ஆணை பொறுத்த அளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தன்னோட மனைவி ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷனை அவன் டக்குன்னு சொல்லிட்டு அதுதான் அவனுடைய அன்பு அப்படின்னு நினச்சிட்டு அவன் போயிடுறான். இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வெள்ளி கிரகத்தில் இருக்கிற பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே விலாவாரியாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நினைப்பாங்க. நிறைய பேசணும் அதை பற்றி அவங்களுக்கு. அப்போதான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்கும்னு அவங்க நினைப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஆண்கிட்டேருந்து பிரச்சனைக்கான தீர்வை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி அவங்க பிரச்சனைக்கான தீர்வை முடிவு பண்ணிக்கிட்டு தான் அவங்க ஆண்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரே விஷயம்தான், தன்னோட அன்புக்குரியவன் தன்னுடைய பிரச்சனையை பற்றி சொல்றப்போ அதை காது கொடுத்து கேட்கணும், அன்போட பரிவோட ஆறுதலோட கேட்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதை விட்டுட்டு ஆண் என்ன நினைக்கிறான்னா, அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை நம்மகிட்ட சொல்றாங்க, அதுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்ல வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய அன்பு அதுதான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த ஒரு டிஃபரன்ஸ்ல அன்பா செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதாவது தன்னுடைய கணவன் அன்பா செய்யக்கூடிய ஒரு விஷயம் பெண்களுக்கு எரிச்சல் ஊட்டுது. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம்தான், நம்ம ஆண்கள் எப்பயுமே அவங்க சொல்றத ஆறுதலோட கேட்கணும். கேட்டா மட்டுமே போதுமானது. ஒரு தீர்வு சொல்லுவாங்க, அந்த தீர்வுக்கு நாம சப்போர்ட்டா இருந்தா மட்டுமே போதுமானது. சாதாரணமா ஒரு 4-5 பெண்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசுறப்ப பாருங்களேன், ஒரே டாபிக்கை ரொம்ப நாளைக்கு பேசுவாங்க. இதே ஆண்கள் ஒன்று கூடுற ஒரு டீ கடையில போய் பாருங்களேன். அங்க அவங்க 1 நிமிஷத்துல 9 டாபிக் பேசுவாங்க. டக்கு டக்கு டக்குன்னு டாபிக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பெண் அப்படி இல்லை. அவளுக்கு அதை பேசி 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 அதுல இருந்து ஆறுதல் அடையக்கூடிய மனநிலையில உள்ளவர். இதே ஆண்கள் பெண்கள்கிட்ட குறைப்பட்டுக்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றா. நம்ம எங்க போனாலும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்மளை ட்ரீட் பண்றா. நம்மளுக்கு எல்லாருமே சொல்லி கொடுக்குறா, நீ எப்படி போகணும், எப்படி வர, இந்த சட்டை வேணாம், இந்த சட்டைக்கு இந்த சட்டை இந்த கலர் மேட்ச் ஆகாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, கலரு மேட்சிங்கா சட்டை போடக்கூட அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒன்றும் தெரியாத மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு ஆண்கள் நினைக்கிறாங்க. ஆண்களை பொறுத்த அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி என் மனைவி என்னை ட்ரீட் பண்றது எனக்கு பிடிக்கலன்னு நினைப்பாங்க. ஆனா பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையும் ஆண்களுக்கு அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்கணும், அவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறாங்க. அதனால சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்க இதை டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த டைரக்ஷன் கொடுக்கறது ஆண்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் ஒரு பிரச்சனையிலே இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவனே யோசிச்சு முடிவு பண்ணணும்னு அவன் நினைக்கிறான். அந்த தீர்வை தேடி யார்கிட்டையும் போக மாட்டான், யாருடைய அட்வைஸையும் அவன் கேட்க மாட்டான். என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ஸ்ல, அதாவது செவ்வாய் கிரகத்துல யாரும் யாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்கறதே கிடையாது. அவங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை அவங்களே தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு தவறாவே செஞ்சுட்டாலும் அந்த தவறை அவனே திருத்திக்க விரும்புறான். அதுல மனைவியோட
அட்வைஸை அவன் எதிர்பார்க்கல. பட் மனைவி என்ன நினைக்கிறான்னா, நம்மக்கிட்ட எதையுமே இவன் சொல்ல மாட்டேங்கிறான், நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனையை சொன்னா தானே நம்ம அதுக்கான தீர்வை கொடுக்க முடியும், பட் இவன் என்கிட்ட பிரச்சனையே டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு பெண்கள் நினைக்கிறாங்க. இதில் பெண்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா ஆண்களோட குணம் இதுதான். அவனை பொறுத்தளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும், உடனே ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதையும் அவனே எடுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு உங்களுடைய அட்வைஸ் தேவைப்படாது. இந்த இடத்துல நீங்கள் உதவ முடியும்னு நினைக்கிறப்ப அவன் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்பான். அப்போ நம்ம பெண்கள் வந்து அவனுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். இந்த பெண்கள் எப்போதுமே இந்த விஷயத்த அவன் புரிஞ்சுக்கணும். அவன் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்ப அவன் தனிமையாக இருந்து யோசிக்கிறான்னா, சரி அவன் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கான், அவன் கண்டிப்பாக அதுக்கான தெளிவை அவனே அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். இதுதான் பெண்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த 2 வெவ்வேறுபட்ட குணாதிசயங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்களை பொறுத்தளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை விலாவாரியா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது ஆணோட கடமை. ஆணை பொறுத்தளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவன் தனிமையில் இருந்து அதுக்கான ஒரு டிஸ்கஷன், அதுக்கான ஒரு சொல்யூஷனை தேடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் வந்து அவனுக்கு அவனோட அமைதியை மதிக்கணும், அவனோட அமைதிக்கு சப்போர்ட் பண்ணணும். இவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இந்த சின்ன புரிதல் வந்து இருந்ததுன்னா வாழ்க்கையில எல்லா நாளும் சுகமாக தான் இருக்கும். ஒரு கணவன் மனைவி, அந்த ஊர்லேயே ரொம்ப அழகான பெண், அவ எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஹைஃபையாக இருக்கணும்னு நினைக்கிறவ. அவளுக்கு ஒரு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த நாள்லேருந்தே அவளுக்கு அந்த கணவனை பிடிக்கல. 2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை. கணவன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவளை அடிக்கக்கூடிய நிலைமைக்கு கூட போகிறான். அதனால அவ சுத்தமா அவனை வெறுக்கிறா. ஒரு நாள் ஓடி போய் அவங்க அம்மாட்ட சொல்றா, எனக்கு என்னோட கணவரை சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஒரு நாள் கூட எனக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டே இல்லை, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறான், என்னை கொடுமைப்படுத்துறான், என்னை அடிக்கிறான், என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான், எனக்கு அவனை பிடிக்கல, நான் அவனை கொலை பண்ண போறேன், என்ன இந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் என்னை அவனுக்கு மதிச்சு நான் வாயை மூடிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் அவனை கொல்றதுக்கு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கறான். இப்போ அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, ரொம்ப அமைதியாக யோசிக்கிறாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு பெண்ணோட மனநிலை நல்லா புரியுது. சரி ஓகே, நீ வந்து சட்டத்தில் மாட்டிக்காமல் அவனை எப்படி கொல்றதுன்னு நான் உனக்கு உதவி பண்ணுறேன், ஆனால் அதுக்கு சில மாற்றங்களை நீ பண்ணணும், பண்ணாதான் நீ வந்து அந்த பிரச்சனையிலேருந்து, அவனை கொன்ன பிரச்சனையிலேருந்து நீ வெளியில் வர முடியும். நீ நான் சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் நீ செய்கிற மாதிரி இருந்தால் நான் உனக்கு அதுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ சரி நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன், எனக்கு அவன் வேண்டாம், அப்படியே நான் அவனை கொல்லணும் அப்படிங்கிற ஒரே முடிவில் அந்த பொண்ணு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ முதல்ல நீ செய்ய வேண்டியது என்னன்னா, அவன்கிட்ட நீ பரிவாக இருக்கணும், அவன்கிட்ட அன்பாக இருக்கணும், அவனுக்கு உன் மேலே டவுட்டே வரக்கூடாது, அவன் கூட எல்லா விதத்துலையும் நீ ஒத்து போய் வாழணும். அப்போதான் வந்து அப்போதான் வந்து வெளியில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, நீ ரொம்ப அன்பான மனைவி, அவனை நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு அவங்க நினைப்பாங்க, உன் மேலே எந்த சந்தேகமும் வராது. இப்போ 2வது விஷயம் நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பையனோட அப்பா அம்மா, அவனுடைய சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் நீ நல்லபடியாக நடந்துக்கணும், அவங்களுக்கு தேவையானதை நல்ல பரிவோட கவனிக்கணும், அவங்களோட சந்தோஷ துக்கங்களில் நீ பங்கெடுத்துக்கணும். இதேமாரிலாம் நீ செய்கிறப்ப அவங்களுக்கு உன் மேலே ஒரு அன்பு வரும். அவங்க வந்து உன்னை சுத்தமாக டவுட் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்துன்னா அவங்க 100% உன் மேலே டவுட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம், உன்னுடைய கணவன்கிட்ட நீ ஒரு பெஸ்ட்டு ஒய்ஃப் எப்படி நடந்துப்பாலோ அந்த மாதிரி நீ நடந்துக்கணும், உன்னை நல்லபடியாக அலங்கரித்து உன்னை நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், உனக்கு எப்போதுமே உன் கணவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 4-5 கண்டிஷன்ஸ் சொல்கிறா. நான் எதுவாக இருந்தாலும் செய்ய ரெடியாக இருக்கேன், அவன் எனக்கு வேணாம், நான் அவனை கொல்லணும், அதுக்காக நான் எது வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்லோ பாய்சன், மெல்ல கொல்லக்கூடிய ஒரு பவுடரை அவள்கிட்ட கொடுக்குறாங்க. இதை நீ என்ன செய்ய, நாளையிலேருந்து நீ உன்னுடைய குணங்களை அதாவது நீ எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு நான் சொன்னனோ அதே மாதிரி நடந்துக்கணும். அதே நேரத்தில் இந்த பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டு வா, கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அதுக்கான ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. சந்தோஷமாக போகிறா. போயிட்டு அதேமாரி நடந்துக்க ஆரம்பிக்கிறா. இந்த பொடியையும் சேர்த்துக்கிட்டே வரா. ஒரு மாதம்தான் ஆகும். உடனே திருப்பி ஓடி வர்றா அம்மாட்ட. அம்மா, என் கணவனை நான் வந்து கொல்றதுக்கு விரும்பலை, நான் அதே நேரத்தில் அவனை விட்டு பிரியவே நான் விரும்பலை, நான் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான், என் மேலே ரொம்ப பிரியமாக நடந்துக்கிறான், எனக்கு தேவையானதெல்லாம் செய்கிறான், என்னோட மனநிலையை செகண்டுக்கு செகண்ட் அவன் புரிஞ்சுக்கிறான், எனக்கு வேண்டாம், இந்த பொடியை வந்து நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன், 10,000க்கு இதுக்கு ஒரு மாற்று மருந்து வேணும், நான் 1 மாசமா நீ இதை வந்து அவனோட சோத்துல கலந்துருக்கிறேன், இதுக்கு எனக்கு மாற்று மருந்து வேணும், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, மகளே நீ கவலைப்படாத, அந்த பொடியில் ஒன்றும் இல்லை, அது சாதாரண பொடி தான்,
அதில் விஷம் கிடையாது. நீ உன்னைய மாற்றி உன்னுடைய மனப்போக்கை நீ மாற்றி அவன்கிட்ட பிஹேவ் பண்ணுறப்ப அவன் உனக்கிட்ட எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கான் பார்த்தியா, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவங்க அம்மா புரிய வைக்கிறான். ஒரு அம்மாவோட ரோல் ஒரு கணவன் மனைவி பந்தத்தில் எவ்வளோ ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்துக்கோங்க. அதாவது பொண்ணு ஓடி வந்து என் கணவன் என்னை இந்தமாரி கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, அப்படியா அவன் என்ன உன்னை கொடுமைப்படுத்துறான், அவன் ஒரு மோசமானவன், அவன் இவன் சொல்லி அவளை வந்து ஏற்றி விடாம உன்ன சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்ன 2 பேருக்கு நடந்திருக்குங்கிற பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை யார் மேலே இருக்கோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் பார்க்கணும். எப்படி இந்த அம்மா எவ்வளோ அழகாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரியான புரிதலில் தான் வந்து கணவன் மனைவி அப்படிங்கிற இந்த பந்தம் காலம் ஃபுல்லாக உருண்டுகிட்டு இருக்கு. நம்மளுடைய அடுத்த பகுதியில் ஒரு மன அழுத்தம், ஒரு ஆணுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டா அவன் எப்படி நடந்துப்பான், ஒரு பெண்ணுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டா அவ எப்படி நடந்துப்பா, அதை ஆண் எப்படி புரிஞ்சுக்கிறான், பெண் எப்படி புரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு 5வது பகுதியில் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளம்.